அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் மகாலய அமாவாசையொட்டி தமிழ்நாடு முழுவதும் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்தன், மகாலய அமாவாசையொட்டி இருக்கக்கூடிய ஐதீகம் என்ன? தற்போது ராமேஸ்வரத்தின் எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க? அங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக எவ்வளவு பேர் மக்கள் குவிந்திருக்கிறார்கள்? அதாவது ஆனந்தி, ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு மகாலய அமாவாசையொட்டி நேற்று நள்ளிரவு முதலே மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலாயிரக்கணக்கானோர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதங்களில் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு அந்த சாந்தி செய்யாத நிலையில் அப்படி மகாலய அமாவாசை, அதாவது 12 முறை தொடர்ச்சியாக பித்ருக்களுக்கு எந்த விதமான இதுவும் செய்யாதனால இந்த மகாலய அமாவாசை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசையை முட்டி அக்னி தீர்த்த கடை, அதாவது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்று அதிகாலை முதலே பலாயிரக்கணக்கோர் தீர்த்தமாடி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே உள்ள 22 தீர்த்தங்களிலையும் பல மணி நேரம் காத்திருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் இந்த மகாலய அமாவாசையை ஒட்டி சுமார் 730 போலீஸார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸார் தகவல் தெரிவித்திருக்காங்க. ஆனந்த், விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். ராமேஸ்வரத்தை தொடர்ந்து திருச்சியிலும் பல்வேறு ஏராளமானவர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், பொதுவாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆத்துல தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அங்கு எவ்வளவு பேர் அங்க கூடி இருக்கிறாங்க? என்ன விவரம்? குறிப்பாக இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு பிறகு ஏராளமான மக்கள் இங்கே கூடியிருக்காங்க. இந்த அம்மாமண்டபம் படித்துறையை பொறுத்தவரை ஒரு 5000 பேர் நிற்பதற்கு தகுதியான ஒரு படித்துறை. ஆனால் இந்த படித்துறையில் தற்போது 10,000க்கும் மேற்பட்டவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அம்மாமண்டபம் என்பது மாம்பழச்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த மாம்பழச்சாலையிலிருந்து இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலை முழுவதும் மக்கள் கூட்டம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதே போல ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலிலிருந்து இந்த காவிரி ஆற்றினுடைய அம்மாமண்டபம் படித்துறை வரை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மக்கள் நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அவர்கள் அனைவரும் இந்த அம்மாமண்டபம் படித்துறைக்கு அவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த எள்ளு, தண்ணி இவையெல்லாம் கொடுத்து, அதே போல சமைக்காத காய்கறிகள், வாழைப்பழம் இவற்றையெல்லாம் வைத்து முன்னோர்களுக்கு வழிபடுவது என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நொடிக்கு ஒரு 200 பேர் இந்த அம்மாமண்டபம் படித்துறைக்குள் உள்ளே நுழைவதும் வெளியேறுவதுமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மாம்பழச்சாலையிலிருந்து அம்மாமண்டபம் வரையிலும், அதே போல ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலிருந்து அம்மாமண்டபம் வரையிலும் இருக்கக்கூடிய சாலையில பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்களில் வரக்கூடிய அந்த வாகனங்கள் அங்கேயே ஆங்காங்கே நிறுத்தப்படுது. இருசக்கர வாகனங்களுக்குள்ள கூட இங்க அனுமதி என்பது கிடையாது. மக்கள் நடந்து மட்டுமே இங்க வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்து இந்த காவிரியினுடைய 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு ஓடக்கூடிய இந்த காவிரி ஆற்று நீரில் நீராடிவிட்டு தங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்து வழிபடுவதை நம்மால் காண முடிகிறது. திலகவதி, ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்